ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. நான் உங்கள் கோபி. இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.21% பாசிட்டிவ்ல 17,558ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.09% பாசிட்டிவ்ல 38,987ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. அதாவது டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 0.98% பாசிட்டிவ்ல, அண்ட் அதுவே S&P 500 வந்து 1.41% பாசிட்டிவ்ல, அண்ட் நாஸ்டாக் வந்து 1.67% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ இந்த பாசிட்டிவ் சென்டிமெண்ட்க்கு அப்புறமா நம்மளோட இந்தியன் மார்க்கெட்ஸும் பார்த்தீங்கன்னா மார்னிங் நல்லாவே பாசிட்டிவ் ரைஸ் ஆயிருந்தது. ஆனால் அங்கிருந்து மார்க்கெட் ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபால் ஆக ஆரம்பிச்சது. இன்னைக்கு ஜாக்சன் ஹோல்ன்ற ஆனுவல் எக்கனாமிக் சிம்போசியம்ல யூஎஸ் ஃபெட்டோட பவல் அட்ரஸ் பண்ண போறாரு. ஸோ இந்த eventக்காக தான் மார்க்கெட் ஓரளவு காஷியஸான ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்து டெலிவரியோட அப்டேட்டை பார்க்கலாம். டெலிவரி கம்பெனி வந்து அடுத்த 6 வாரத்தில், அதாவது அடுத்த 1.5 மாசத்துல கிட்டத்தட்ட 75,000 சீசனல் ஜாப்ஸை கிரியேட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல அதிகமான வால்யூம் இருக்கிறதுனால அதை சர்வ் பண்றதுக்கு டெம்பரரி ஜாப்ஸை கிரியேட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்காக ஸ்பெசிஃபிக்கா 10,000க்கும் மேற்பட்ட ஆஃப் ரோல் எம்ப்ளாயிஸ், அதாவது ஆஃப் ரோல் எம்ப்ளாயிஸ்ன்றது கம்பெனியோட பேரோல்ல வரமாட்டாங்க, அதாவது கான்ட்ராக்ட் பேஸ்டா இருப்பாங்க. ஸோ இப்படி அக்ராஸ் கேட்வேஸ், வேர் ஹவுசஸ் அண்ட் அதே போல் லாஸ்ட் மைல் டெலிவரி சென்டர்ஸில் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட ஆஃப் ரோல் எம்ப்ளாயீஸை வந்து ஹையர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஈவன் இண்டிவிஜுவல் பைக்கர்ஸ், லோக்கல் ரீட்டைலர்ஸ், டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ஆன்போர்ட் பண்ணி பார்ட்னர் ப்ரோக்ராம்ஸை டபுள் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு டெலிவரி ஸ்டாக்குக்கு ஜெஃப்ரிஸ் வந்து கவரேஜ் இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க. அதாவது டெலிவரிக்கு பை ரேட்டிங்கை இனிஷியேட் பண்ணி டார்கெட்டை 775 கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கான ரீசன்ஸாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவோட ஃபாஸ்ட் க்ரோயிங் இ-காமர்ஸ் ஸ்பேஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸோட ஃபார்மலைசேஷனில் இந்த கம்பெனியை சூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் B2Cல, அதாவது B2Cன்றது பிஸ்னஸ் டு கன்சியூமர், ஸோ இந்த செக்மெண்ட்ல இவங்க டாமினண்ட்டாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஈவன் இப்போ B2Bலையும் என்ட்ரா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவே கம்பெனியோட சில ஃப்ரான்ச்சைசி இன்டகிரேஷன் இஷ்யூஸ்ன்றது 6 to 9 monthsல ரிசால்வ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா ஃபிக்ஸ்டு காஸ்ட் எல்லாமே குறைஞ்சி ஃப்ரான்ச்சைசி எல்லாமே ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபிளாக மாறும்னு சொல்லியிருக்காங்க. இனிவே இந்த ஓரல் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு டெலிவரியோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ, இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே டெலிவரியோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.57% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த ஜுவாரி ஆக்ரோ ரிலேட்டடாக CNBC TV8 சோர்சஸ் கிட்ட இருந்து வந்த அப்டேட்டை பார்க்கலாம். ஜுவாரி ஆக்ரோ கம்பெனி வந்து அவங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிற மேங்களூர் கெமிக்கல்ஸோட ஸ்டேக்கை சாம்பல் ஃபர்டிலைசர்ஸ்க்கு செல் பண்ணுறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா சோர்சஸ் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. அதாவது ஜுவாரி ஆக்ரோன்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த மேங்களூர் கெமிக்கல்ஸை 2015ல் அக்வயர் பண்ணாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு மேங்களூர் கெமிக்கல்ஸில் 54% ஸ்டேக் இருக்கு. ஸோ இப்போ அவங்களோட ஸ்டேக்கை ஆஃப்லோட் பண்ணி அவங்களோட கடனை ரீபே பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ஜுவாரி ஆக்ரோ கெமிக்கல்ஸோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ, இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஜுவாரி ஆக்ரோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 9.55% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே இவங்க ஆஃப்லோட் பண்ண போகிற மேங்களூர் கெமிக்கல்ஸோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ, இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே மேங்களூர் கெமிக்கல்ஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.77% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே சாம்பல் ஃபர்டிலைசர்ஸ், அதாவது யாருக்கு செல் பண்ண போறாங்களோ அவங்களோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ, இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 6.32% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஐச்சர் மோட்டார்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். ஐச்சர் மோட்டார்ஸோட சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸரான காளீஸ்வரன் அருணாச்சலம்ன்றவர் ரிசைன் பண்ணியிருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. அண்ட் செப்டம்பர் 2ன்றது தான் கம்பெனியில் அவரோட கடைசி டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவரோட ரெசிக்னேஷனுக்கு கம்பெனி எந்த ஒரு ரீசனும் ஸ்பெசிஃபை பண்ணல. ஆனால் லாஸ்ட் 1 இயர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எக்ஸிட் ஆகிட்டு இருக்காங்க. அதாவது போன வருஷம் ஆகஸ்ட் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட CEO ஆன வினோத் தசாரி ரிசைன் பண்ணியிருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறமாவும் லலித் மாலிக், சுப்ரான்ஷு சிங் அண்ட் அதே போல் விமல்னு நிறைய கீ மெம்பர்ஸ் எல்லாமே ரிசைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சீரீஸில் இப்போ CFO ரிசைன் பண்ணியிருக்கிறது நெகட்டிவ் சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கு. அண்ட் ஆக்சுவலாக இந்த காளீஸ்வரன் அருணாச்சலம்ன்ற பர்சன் வந்து கிராம்ப்டன் கிரீவ்ஸ் கன்சியூமர் எலக்ட்ரிக்கல்ஸ்ன்ற கம்பெனியோட CFOவா அப்பாயிண்ட் ஆக போகிறதா கிராம்ப்டன் கிரீவ்ஸ் கம்பெனி வந்து எக்ஸ்சேஞ்ச் ஃபைலிங்கில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இனிவே இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா ஐச்சர் மோட்டார்ஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ, இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஐச்சர் மோட்டார்ஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.63% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே கிராம்ப்டன் கிரீவ்ஸ் கன்சியூமர் எலக்ட்ரிக்கல்ஸ்ன்ற கம்பெனியோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ, இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே கிராம்ப்டன் கிரீவ்ஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.02% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து நெல்கோட அப்டேட்டை பார்க்கலாம். வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் த லீடிங் இன்ஃப்ளைட் கனெக்டிவிட்டி சர்வீஸ் ப்ரொவைடரான இன்டெல் சாட் வந்து
நம்ம இந்தியாவோட ஸ்கைஸில் இன்ஃப்ளைட் கனெக்டிவிட்டி சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இந்தியாவோட லீடிங் சேட்டலைட் கம்யூனிகேஷன் சர்வீஸ் ப்ரொவைடரான நெல்கோவோட அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்ஃப்ளைட் கனெக்டிவிட்டி சர்வீசஸ்ன்றது மேலே ஃப்ளைட்டில் போயிட்டு இருந்தாலும் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ஆக்சஸ் பண்ணுற சர்வீஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அப்படி நம்மளோட இந்தியன் ஸ்கைஸில் இன்டர்நெட் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இந்த இன்டெல்சாட்ன்ற கம்பெனி நெல்கோவோட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட ஏர்லைன் மார்க்கெட்டுன்றது ஃபாஸ்ட் க்ரோயிங் மார்க்கெட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் இந்த ஐஎஃப்சி அதாவது இன்ஃப்ளைட் கனெக்டிவிட்டி சர்வீசஸ்க்கு நல்ல ஒரு க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்கிறதாவும் ஸோ அதை அன்டேப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது பேசஞ்சர்ஸுக்கு வீட்லேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ இருக்கிறது போலவே ஃப்ளைட்லேயும் இன்டர்நெட் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணும். அண்ட் இந்த இன்டெல்சாட்ன்றவங்க ஆல்ரெடி நிறைய இன்டர்நேஷனல் கஸ்டமர்ஸ்க்கு சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்தியன் மார்க்கெட்டோட ஐஎஃப்சி க்ரோத் பொட்டன்ஷியல் அன்டேப் பண்ணுறதுக்கு நெல்கோட அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு நெல்கோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு ஓப்பனிங்ல இருந்தே நெல்கோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10% ரைஸ் ஆகி அப்பர் செக்டேட் பண்ணிருக்கு. ஓகே, அடுத்து அதானி அண்ட் என்டிடிவியோட அப்டேட்டை பார்க்கலாம். என்டிடிவியோட ப்ரமோட்டரான ஆர்ஆர்பிஆர் ஹோல்டிங்ஸ்ன்றவங்க விசிபிஎல்ன்றவங்க வேரண்ட் எக்ஸைஸ் பண்ணாலும் நாங்கள் செக்யூரிட்டி மார்க்கெட்ஸில் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு செபியோட பேன் இருக்கிறதுனால எங்களால் செபியோட அப்ரூவல் இல்லாமல் ஷேர்ஸை கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதை பற்றி அதானி என்டர்பிரைஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேரண்ட் எக்ஸைஸ் பண்ணுறப்போ அதுக்கான ஆப்ளிகேஷனாக நீங்கள் ஷேர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அது செபியோட ஆர்டருக்கு வயலேஷனாக இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி வேரண்ட் எக்ஸைஸ் பண்ணதுக்கான ஷேர்ஸ் அதானி குரூப்புக்கு வந்தால் தான் அடுத்து பப்ளிக் ஷேர்ஸை அக்வயர் பண்ணுறதுக்கான ஓப்பன் ஆஃபரை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இதனால என்டிடிவியோட ப்ரமோட்டர்ஸோட ஸ்டேக்குன்றது உனக்கா எனக்கான்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஆனால் மோஸ்ட்லி இது அதானிக்கு தான் சாதகமாக வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஏன்னா செக்யூரிட்டி மார்க்கெட்ஸில் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு செபி ஆர்டர் இருந்தாலும் அது புதுசாக டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம். ஆனால் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக வச்சுக்கிட்டு இருக்கிற வேரண்ட்டை எக்ஸைஸ் பண்ணுறப்போ அவங்களால கொடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அண்ட் ஈவன் இப்போத்துக்கு செபியோட ஆர்டர் படி அவங்க கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் அரௌண்ட் நவம்பர் 2020 போட்ட அந்த செபியோட ஆர்டர்ன்றது இப்போ 2 இயர்ஸில் முடிய போகுதுன்னே சொல்லலாம். ஸோ ஓவரால் இந்த இஷ்யூன்றது கொஞ்ச நாள் இழுத்துக்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கடைசியாக என்டிடிவின்றது அதானிக்கு தான் சேருன்ற மாதிரி இருக்குது. அண்ட் ஆக்சுவலாக இதை பார்த்தா அதானியை வில்லன் மாதிரி பார்க்க தோணும். ஏன்னா ஒரு கம்பெனியோட ஃபவுண்டர் ஆர் ப்ரமோட்டருக்கு அகெயின்ஸ்டாவே அந்த கம்பெனியை அபகரிக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் பிஸ்னஸ்ன்றது அப்படி தான் ஒர்க் ஆகும். ஏன்னா லீகலாக ஒருத்தவங்க கிட்ட வேரண்ட் ஷேர்ஸ் இருந்ததுன்னா அதை அவங்க எக்ஸைஸ் பண்ணுறப்போ 2 நாள்லயே அதோட ஷேர்ஸ்ன்றது அவங்களுக்கு கொடுக்கணும். இது என்டிடிவிக்கும் தெரியும். ஆனால் எப்படியாவது அதானி குரூப்புக்கு தரக்கூடாதுன்னு ரெசிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஏன்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா என்டிடியோட ப்ரமோட்டர் காங்கிரஸோட சப்போர்ட்டர்னு சொல்லுவாங்க. அண்ட் அதுவே அதானி பார்த்தீங்கன்னா மோடியோட சப்போர்ட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால என்டிடிவி அதானிக்கு கொடுக்கறதுக்கு ரெசிஸ்ட் பண்ணுறாங்களான்றது தெரியல. ஆனால் யார் சப்போர்ட்டாக இருந்தாலும் அவங்களோட ஷேர்ஸை ப்ரைவேட்டாக வச்சுக்கிற வரைக்கும் அவங்க ஓன் பண்ணிக்கலாம். அது பப்ளிக்காக வந்த பிறகு யார் வேணால் கம்பெனியோட பிஸ்னஸை ஓனர்ஷிப் எடுத்துக்கலாம். அண்ட் ஆக்சுவலாக இந்த அதானியோட மூவ் பார்க்குறப்போ சைனாவோட பாலிசி மாதிரி இருக்குது. அதாவது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் சைனா பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிஸுக்கு கடன் கொடுத்து அந்த கண்ட்ரி அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் போகிறப்போ அந்த கண்ட்ரியோட சில போர்ட்டோ இல்லை சில லேண்டோ அபகரிப்பாங்க. ஓகே, இதோட போதும். இதை பார்த்தா நான் நேஷனல் பாலிடிக்ஸோ இல்லை ஜியோ பாலிடிக்ஸோ பேசுகிற மாதிரி இருக்குது. எனிவே இன்னைக்கு என்டிடியோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்றைக்கும் எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா என்டிடியோட ஷேர் ப்ரைஸ்ன்றது ஆல்மோஸ்ட் 4.93% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்னைக்கு என்னோட பொசிஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு என்னோட 3 எக்ஸிஸ்டிங் பொசிஷன்ஸை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதாவது செப்டம்பர் எக்ஸ்பெரியோட 18,000 கால் ஆப்ஷனை ஷார்ட் பண்ணதை எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ அதில் அரௌண்ட் 15,000 rupees லாஸ் வந்திருந்தாலும் நேற்று எடுத்து 16,500 புட் ஆப்ஷனோட ஷார்ட் போர்ஷனில் இருந்து 17,000 rupees ப்ராஃபிட் புக் பண்ணி எக்ஸிட் பண்ணிட்டேன். அண்ட் ஐஎக்ஸோட பொசிஷனையும் அரௌண்ட் 4,000 rupees ப்ராஃபிட்டில் புக் பண்ணி எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ ஓவரால் மார்க்கெட்டில் கொஞ்சம் காஷியஸாக இருக்கிறதுக்காக தான் இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுக்கு நியராக இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸோட பொசிஷன்ஸ் எல்லாமே எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போத்துக்கு அக்டோபர் எக்ஸ்பீரியோட 16,000 புட் ஆப்ஷனோட ஷார்ட் போர்ஷனை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் 15,500 புட் ஆப்ஷனோட ஷார்ட் போர்ஷனை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அடுத்து நம்மளோட பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிற மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி நம்ம சேனல் வழியாக இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணவங்களில் 3 பேருக்கு மேக்ஸ் லைஃப் லோகோ இருக்கிற வாட்டர் சிப்பர் பாட்டிலை கொடுக்க சொல்லி நம்மளுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல் வழியாக நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டிருந்தாலோ இல்லை ஆல்ரெடி இப்போ அப்ளை பண்ணியிருந்தாலோ இல்லை இந்த ஆகஸ்ட் 31 அப்ளை பண்ணுறவங்களா இருந்தாலோ உங்களில் 3 பேரை செலக்ட் பண்ணி இந்த மேக்ஸ் லைஃப் லோகோ இருக்கிற வாட்டர் சிப்பர் பாட்டில் அனுப்பிடுவோம். ஸோ பார்க்கலாம் யாருக்கு அந்த கிஃப்ட் வரப்போகுதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கே அவ்வளோதான் இருக்குது. அண்ட் ஆக்சுவலாக இது ரொம்ப பெரிய கிஃப்ட்லாம் இல்லை. ஆனால் நம்ம மேலே வச்சுக்கிட்டு இருக்கிற உங்களோட ட்ரஸ்ட்டுக்கு ஒரு சின்ன ரெக்கக்னேஷன் சொல்லலாம். அண்ட் ஈவன் இதை தாண்டி நீங்கள் ஆல்ரெடி இன்சூரன்ஸ் போட்டவங்களா இருந்தாலும் மற்றவங்களோட ஃபேமிலிஸையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் மற்றவங்கள ரெஃபர் பண்ணி அவங்க இன்சூரன்ஸ் போட்டாங்கன்னா உங்களுக்கு அமேசான் கிஃப்ட் வாச்சர் சென்ட் பண்ணுவோம்.
எனிவே நீங்கள் ரெஃபர் பண்ணுறவங்க தேவையில்லாமல் ஸ்பெண்ட் பண்ண போகிறதில்ல. அவங்களோட ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இன்சூரன்ஸ் தான் எடுக்க போகிறாங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 4 ஃபேமிலிஸை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, அடுத்து ஃபைனலாக நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி ஆக போகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 17,700 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 17,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. ஆனால் இதே 17,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸோட கால் ஆப்ஷன் சைட்லையும் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்கிறதுனால புட் ஆப்ஷன் சைடில் அடுத்து அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னு பார்க்குறப்போ 17,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸை பார்க்கலாம். ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ அடுத்த நிஃப்டியோட எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது 17,000லேருந்து 17,700க்குள்ளே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். எனிவே அடுத்த நிஃப்டி எப்படி இருக்க போகுதுன்றதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம சேனலோட லிங்க் ட்ரீயோட யூஆர்எல்லை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. ஸோ டேரெக்டாக வெப்சைட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதை விட நம்மளோட இந்த ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற கேரண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு இதில் எதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு அந்த ப்ராடக்டோட ஃப்ரீ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து அதில் ஹேசல் ஃப்ரீயாக அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ண பிறகும் லைஃப் லாங் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட் ஃப்ரீயாகவே கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆகாத அண்ட் அதோட வோலட்டிலிட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன பாண்ட்ஸ், டெபஞ்சர்ஸ், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கான ட்ரேட் கிரெட் ஆர் வின்ட்வெல்த்தோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல் கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணுறதுக்கான வேசிரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டேக்ஸ் ஃபைலிங் பண்ணுறதுக்கான குவிக்கோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கும் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சோஷியல் மீடியாஸில் கனெக்ட் ஆகணும்னா, அதாவது டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகணும்னா இங்கே இருக்கிற அதோட லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்மளோட டெலிகிராம் சேனலில் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் டைமிங்கில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஈவன் ஒரு ஸ்டாக்கை பற்றி அதோட பாஸ் டேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பற்றி ப்ரீவியஸாக என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியா புல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணதுமே இந்தியா புல்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன ப்ரீவியஸாக அப்டேட் வந்திருக்குன்ற டேட்டா எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகிடும். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.